காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மனதில் நீண்டார் ஏற்படுத்தியிருக்கின்றார். இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதே 2018 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. திரைப்படத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து, இன்று மஞ்சள் துண்டு போர்த்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன். அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை. அடுத்து 3 ஆண்டுக்குள்ளே 2021 ஏப்ரல் 7ஆம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார். தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.